தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது அதிமுக தலைமை நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை இளம் தலைவர் என குறிப்பிட்டு செல்லூர் ராஜு ட்வீட் செய்திருந்த நிலையில் அதிமுக தலைமை நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது அதிமுக தலைமை நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தன்னுடைய அந்த எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்னதாக தன்னுடைய அந்த எக்ஸ் வலைதள பக்கத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர் ராகுல் காந்தி அவர்களை புகழ்ந்து ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டார். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தியை புகழ்ந்து, நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் ராகுல் காந்தி என்று அவர் அந்த வீடியோவை பகிர்ந்தார். அதாவது ராகுல் காந்தி பொதுமக்களோடு ஒரு ஹோட்டலிலே அமர்ந்து அவர் உணவு உட்கொள்கிறார். அதனை ஒருவர் செல்போன் மூலமாக வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவை பகிர்ந்திருக்கக்கூடிய செல்லூர் ராஜு, நான் பார்த்து ரசித்த இளம் தலைவர் இவர் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களை அதிமுகவை சேர்ந்தவர்கள் யாரும் புகழ்ந்து பேசுவது வழக்கம் கிடையாது. அப்படியான அந்த வழக்கத்திற்கு மாறாக திடீரென்று அவர் இந்த பதிவை ஏன் இட்டிருக்கின்றார்? ஏனென்றால் வழக்கமாக அவர் ட்விட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த எக்ஸ் வலைதளத்தில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய பர்சனும் கிடையாது. ஏனென்றால் எப்போதாவது ஒரு முறை, அதாவது 2 மாதத்திற்கு ஒரு முறை, 3 மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே பதிவுகளை இடக்கூடியவர். ஒரு தொடர்ந்து பதிவுகளை இட்டு வரக்கூடிய நபரும் இல்லை. திடீரென்று ராகுல் காந்தியை புகழ்ந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் கருத்துக்களை பகிர்வதற்கான காரணம் என்ன? இதன் மூலமாக யாருக்கேனும் அவர் ஏதேனும் ஒரு தகவலை சொல்ல வருகிறாரா, அல்லது தங்கள் கட்சி தலைமையின் மீது ஏதேனும் அதிருப்தியில் இருக்கிறாரா, அந்த அதிருப்தியை இவ்வாறு வெளிப்படுத்துகிறாரா என்றெல்லாம் அரசியல் நோக்கர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அதே நேரத்தில் அதிமுகவில் இருந்து கொண்டு இவர் திமுக கூட்டணியை சேர்ந்த தலைவருடைய அந்த வீடியோவை போடுவதும் அவரை பற்றி புகழ்ந்து பேசுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரையை சேர்ந்த அதிமுக நிர்வாகி ஒரு தரப்பினர் அவர் தலைமையின் மீது தலைமையிடம் புகார் கொடுத்திருக்கிறார்கள். செல்லூர் ராஜு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர் இது போன்று சர்ச்சைக்குரிய ட்வீட் ஒன்றை போட்டிருக்கின்றார், எனவே இப்படி செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே ராகுலை புகழ்ந்து அதிமுக அந்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு போட்டிருக்கக்கூடிய அந்த ட்வீட் என்பது, பதிவு என்பது அவருக்கு எதிராக அமைந்திருக்கின்றது. அவரிடமே நாம் தொலைபேசி வாயிலாக கேட்டபோது அவர் விளக்கத்தையும் கொடுத்திருந்தார். ராகுல் காந்தி ஒரு இளம் தலைவராக இருக்கின்றார், எளிமையின் உருவமாக அவர் இருக்கின்றார். சாதாரணமாக பொதுமக்களோடு அமர்ந்து சாப்பிடுவது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு கவுன்சிலராக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண வார்டு மெம்பராக இருப்பவர்கள் கூட மிகவும் ஆடம்பரமாக பந்தா செய்கிறார்கள். ஆனால் எந்த விதமான பந்தாவும் இல்லாமல் அவர் எளிமையாக இருக்கின்றார். அந்த எளிமையை ரசித்து நான் இந்த வீடியோவை பகிர்ந்தேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனாலும் கூட எதிர்க்கட்சி முகாமில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவருடைய வீடியோவை பகிர்ந்தது என்பது அதிமுக அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. செல்லூர் ராஜு ஏதேனும் செய்தியை சொல்ல வருகிறாரா, அல்லது எதேர்ச்சியாக பகிர்ந்தாரா என்பத அடிப்படையிலே விசாரணையும் நடைபெறுகின்றது. அவர் மீது நடவடிக்கை பாயும் என்றும் கூட சில நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.